உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக் லான்சர். ஸோ நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபியில் வந்து எல்லாருமே எடுத்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது நமக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றது தான் நிறையவே இருக்குது. ஸோ அதில் 3 முக்கியமான விஷயங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ, அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட். ஸோ இதுவாச்சு பேசிக்காக எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டெக் சம்மந்த விஷயமாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என் கூட டேரெக்டாகவும் அங்கே வந்து பேசலாம். லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பர்ச்சர். ஸோ இந்த அப்பர்ச்சர்னா என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்பர்ச்சர் அப்படின்றது உங்கள் லென்ஸில் இருக்க ஒரு சின்ன ஹோல் அப்படின்றத சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு எப்படி ஒரு ஜன்னல் இருக்குதோ அது மாதிரி ஒரு லென்ஸுக்கு உண்டான ஒரு ஸ்மால் விண்டோ அப்படின்றத கூட இந்த அப்பர்ச்சர் என்றதை சொல்லலாம். ஸோ இந்த அப்பர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேமரா, அதாவது உங்கள் கேமரா இல்லை உங்களுடைய ஃபோனில் எவ்வளோ சென்சர் லைட் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த அப்பர்ச்சர் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து லைட் வந்து பாஸ் ஆகும். ஸோ எவ்வளோக்கு உங்களுக்கு வந்து லைட் வந்து அதிகமாக வந்து உள்ளே பாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து நல்லா இருந்திருக்கும். நம்ம எல்லா ஸ்மார்ட் ஃபோன் வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டே இருப்போம், கேமரா வந்து அப்பர்ச்சர் F1.2 இல்லை F2.0 இந்த மாதிரி அப்பர்ச்சர் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் இந்த அப்பர்ச்சர். ஸோ இந்த அப்பர்ச்சரை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு லைட் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் மூலியமாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த F அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்பர்ச்சரில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர்ச்சர் F2.0ஓட அப்பர்ச்சர் F1.75 தான் பெருசு. புரியல. ஸோ அதாவது ஃபோக்கல் லென்த் எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்பர்ச்சர் சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா F1.75 வந்து அப்பர்ச்சர் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2.0ஓட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ F அதிகமாக வந்து ஆக உங்களுக்கு வந்து சென்சரோட சைஸ் சின்னதாகிட்டே போகும். அதாவது அப்பர்ச்சர் சைஸ் சின்னதாகிட்டே போகும். அதனால உங்களுக்கு கிளாரிட்டி வந்து நல்லா வராது. F1.5, F1.2 இப்படிலாம் வந்து போகும்போது உங்களுக்கு சைஸ் அப்பர்ச்சர் சைஸ் பெருசாகிட்டே வரனால உங்களுக்கு லைட் நிறைய பாஸ் ஆகி உங்களோட பிக்சர் குவாலிட்டி நிறைய வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷட்டர் ஸ்பீட். ஸோ லைட் வந்து உங்கள் அப்பர்ச்சருக்குள்ளே பாஸ் ஆகுது. அந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாஸ் ஆகணும், எவ்வளோ நேரம் என்ட்ரு ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த ஷட்டர் தான். ஸோ ஷட்டர் அப்படின்றது நம்ம யூஸ்வலாக வந்து தெரியும், நம்ம ஷட்டரை வந்து நம்ம கதவெல்லாம் வந்து பூட்டுறதுக்காக இந்த ஷட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்கள் கேமராவில் இருக்க அந்த அப்பர்ச்சருக்குள்ளே எவ்வளோ லைட் பாஸ் ஆகணும், அதை எப்போ வந்து தடுக்கணும் அப்படின்ற டிசைட் பண்ணுறது இந்த ஷட்டர். ஸோ இந்த ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா லென்ஸ், அதாவது அப்பர்ச்சருக்கு முன்னாடி வந்து இருக்கும், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளோ லைட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணியும் இது வந்து இருக்குது. ஸோ இந்த அப்பர்ச்சர் லைட் வந்து எப்படி வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100th of a second இல்லை 1000th of a second இல்லை 1/10,000th of a second இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே அதில் எந்த அளவுக்கு உங்களால் வந்து அந்த ஷட்டர் ஸ்பீடை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த ஷட்டர் ஸ்பீட். ஸோ ஷட்டர் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து அதிகமாக வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட் ஃபோட்டோகிராஃபி மற்றும் உங்களுக்கு வைட் லைட் ஃபோட்டோகிராஃபியில் இந்த ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேமராக்கு நிறைய லைட் தேவை, ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜ் எடுக்கணும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் ஸ்பீடை வந்து அதிகமாக வந்து வைப்பாங்க. ஸோ அதாவது ஷட்டர் வந்து ரொம்ப நேரம் வந்து திறந்திருக்கும், மெல்லமாக தான் வந்து அந்த ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி மெல்லமாக வந்து க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய லைட் வந்து பாஸ் ஆகும். இதுவே உங்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, அதாவது பேர்ட்ஸ், ஃபிஷ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஏன்னா அதில் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு அடுத்த ஃப்ரேமுக்கு வந்து அது வந்து போயிடும், இல்லை வேறு டேரக்ஷன் வந்து போயிடும். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் ஷட்டர் ஸ்பீடு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஒரு ஃப்ரேமில் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் ஷட்டர் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப கம்மியாக வந்து வைப்பாங்க. ஸோ மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ. இந்த ஐஎஸ்ஓ வந்து சிம்பிளாக என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சரை எந்த அளவுக்கு பிரைட்னாவோ இல்லை டார்க்னாவோ காட்டுறதுக்கு தான் இந்த ஐஎஸ்ஓ வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஓ வந்து எந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து உங்களுக்கு 6400 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஒரு 100லேருந்து ஒரு 800க்குள்ளே எடுக்கும்போது உங்களுக்கு பிக்சர் வந்து நல்லாவே வந்து வரும். ஸோ ஐஎஸ்ஓ நீங்கள் வந்து கூட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் மற்றும் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பிக்சர் நல்லா பிரைட்டாக வரும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோலையும் புள்ளியாக நிறைய வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குண்டான காரணம் ஐஎஸ்ஓ வந்து சரியாக செட் பண்ணாமல் இருக்கிற போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரெயின்ஸ் மற்றும் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்பயுமே லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு 800லேருந்து ஒரு 1000 வரைக்காச்சும் ஐஎஸ்ஓ வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அவ்வளோவா கிரைன்ஸ் தெரியலாம், இல்லைனாலும் உங்களுக்கு ஓரளவு பிரைட்டரான உங்களுக்கு இமேஜ் வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுமே இன்டர் ரிலேட்டட் தான். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மூன்றுமே ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து, ஸோ இந்த 3 விஷயமே நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தும் போது தான் ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக் தான். ஒரு டிஎஸ்எல்ஆருக்காகட்டும் இல்லை உங்கள் ஃபோன் ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மூன்றுமே ஒரு பேசிக்கான விஷயம், இன்டர் ரிலேட்டடான விஷயம். இந்த பர்டிகுலர் வீடியோ மூலியமாக உங்களுக்கு அப்பர்ச்சர்னா என்ன, ஐஎஸ்ஓ மற்றும்
ஷட்டர் ஸ்பீட்னா என்ன அப்படின்ற பேசிக் விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள், பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.